அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சேனல்ல நேற்று தினத்தில் பதிவிடப்பட்ட பதிவு சைனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தும் வகையில் லடாக் ஏரியா பகுதிக்கு அருகாமையில் அவங்களுடைய புதிய ஏர்பஸ் உருவாக்கியிருக்காங்க, அதாவது புதிய ரன்வேயை ஏற்படுத்தியிருக்காங்க சொல்லி பதிவிட்டிருந்தோம். நம்ம தமிழ் சேனல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கமெண்ட் செக்ஷன்ல அவர் பேர் கூட யூசர் எஸ்எல் போட்டிருக்கு. அவர் அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்தியா வாங்கி இருக்கக்கூடிய முதல் தொகுப்பா வாங்கியிருக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜா வாங்கக்கூடிய இக்லா எஸ் பத்தி பேச சொல்லியிருந்தாரு. உண்மையாவே இப்ப சைனா இப்ப லடாக் ஏரியா பகுதிக்கு அருகாமையில அவங்களுடைய புதிய ஏர்பேஸை உருவாக்கியிருக்காங்க. வருங்காலத்துல மாபெரும் ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்டா சைனாவுக்கு அது அமையலாம். அந்த பாயிண்ட் மூலியமாக, அதாவது அந்த ஏர்பேஸ் மூலியமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்த வகையில் அவங்களுடைய ஏர்போர்ஸை வச்சு நம்ம அச்சுறுத்தலாம், போரும் செய்யலாம். ஆனா இந்தியா சைனா மட்டுமே அச்சுறுத்தல நம்ம பார்க்கல. இப்ப பாகிஸ்தானும் நம்மளுக்கு மாபெரும் அச்சுறுத்த நாடாவே இருக்கு. இப்படி இரு நாடுகள் நம்ம அண்டை நாடுகளா இருக்கு, நம்ம அச்சுறுத்த வகையில இருக்க நேரத்துல இந்தியா நல்ல பிளான் பண்ணி இது எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இப்ப ரஷ்யா கிட்ட நம்ம முதல் பேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் முதல் தொகுப்பா இக்லா எஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்ப வாங்கியிருக்கோம். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுடைய இரு எல்லை பகுதியிலையும் நிலைநிறுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் பக்கத்திலையும் சைனா பக்கத்திலையும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நிலைநிறுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய ராணுவம் கையடக்க இக்லா எஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குகிறது. சீனா பாகிஸ்தான் பார்டர்களில் டிப்ளை பண்ணப்பட்டுள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல்களை பற்றிய அனைத்தும் இங்கே இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக 100 மிசைல்களுடன் 24 ரஷ்யாவின் இக்லா எஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் முதல் தொகுதியை இந்தியா பெற்றிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் வெரி ஷார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விஷோரட் கேப்பபிலிட்டிகளை மேம்படுத்த இக்லா எஸ் சிஸ்டம் பர்ச்சேஸ் செய்யப்படுகிறது. 2021 செய்யப்பட்ட சிறிய அவசரகால வாங்குதல்களுக்கு மாறுதலாக இந்த கொள்முதல் குறிப்பிடத்தக்க ஒன்று என பாதுகாப்பு ஸ்தாபனமான ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இக்லா எஸ் என்பது ஹேண்ட் ஹெல்டு டிஃபென்ஸ் சிஸ்டம், கையடக்க பாதுகாப்பு அமைப்பாகும். இது ஒரு தனிநபர் அல்லது குழுவால் இயக்கப்படும். இது உயரமில்லாத தாழ்வான லோ ஃபிளையிங் ஏர்கிராப்ட்களை வீழ்த்துவதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது மற்றும் குரூஸ் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற ஏர் டார்கெட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவற்றை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். தி டிஃபென்ஸ் போஸ்டின் ரிப்போர்ட்டின் படி இக்லா எஸ் சிஸ்டத்தின் 9M342 மிசைல், 9P522 மிசைல் லான்ச்சிங் மெக்கானிசம், 9V8662 மொபைல் டெஸ்ட் ஸ்டேஷன் அண்டு 9F7192 டெஸ்ட் செட் ஆகியவற்றையும் அடங்கியிருக்கிறது. இந்த காம்பனன்ட்ஸ்கள் ஒரு விரிவான ஏர் டிஃபென்ஸ் சொல்யூஷனை வழங்க ஒன்றாக வேலை செய்கின்றன. இந்திய ராணுவம் இல்கா எஸ் ஏவுகணையின் வருகையுடன் வான் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. ரஷ்யாவிடமிருந்து இல்கா எஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேன்பேடின் மூலம் யூனிட்களை கையகப்படுத்துவதன் மூலமாக இந்திய ராணுவம் அதன் வான் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த ஒரு குறிப்பிடத்தக்க படியை எடுத்துள்ளது. இந்த ஆரம்ப தொகுப்பில் 24 மிசைல்கள் மற்றும் 100 மிசைல்கள் உள்ளன. இது நவம்பர் 2023 ரஷ்யாவுடன் கையெழுத்திடப்பட்ட ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். மொத்தம் 120 மிசைல்கள் மற்றும் 400 மிசைல்களை உள்ளடக்கியது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து முதல் தவணையா வாங்கினாலும் மீதமுள்ள அமைப்புகள் டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி எக்ரிமெண்ட் மூலமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இல்கா எஸ் சிஸ்டம் என்பது தோள்பட்டையிலிருந்து லான்ச் பண்ணும் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் விஷோரட் மிசைல் அமைப்பாகும். இது லோ ஆல்டிடியூடில் உள்ள வான்வழி அச்சுறுத்தல்களில் ஈடுபடுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது சிங்கிள் கையடக்க மிசைல் மற்றும் வெப்பத்தை தேடும் ஏவுகணை ஆகியவற்றையும் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவம் இந்த சிஸ்டங்களை அதன் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுடன் நாட்டின் வடக்கு எல்லைகளில், குறிப்பாக உயரமான மலைப்பகுதியில் பாதுகாக்க விரும்புகிறது. இந்த வரிசைப்படுத்தல் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறன்களை இது கணிசமாக மேம்படுத்தும். சீனார் கார்ப்ஸ் கமாண்டர் எல்ஓசி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக எதிர் ஊடுருவல் கட்டத்தை மதிப்பாய்வு செய்கின்றனர். ஸ்ரீநகரை தளமாக கொண்ட சீனர் கார்ப்ஸின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் நேற்றைய முந்தைய தினம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன் கிரீட் ஊடுருவல் தடுப்பு கட்டம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் குப்வாரா டிஸ்ட்ரிக்டில் போர்ஸ்களின் ஆபரேஷனல் ப்ரிபேர்ட்னஸ் ஆகியவற்றையும் பகுப்பாய்வு செய்தார்கள். சீனார் கார்ப்ஸ் கமாண்டர்ஸ் ட்ரூப்ஸ்களுடன் தொடர்பு கொண்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்
கண்டிஷன் மற்றும் நிலப்பரப்பு இருந்த போதும் செயல்பாடு மற்றும் தயார் நிலையையும் அங்கு சேவை செய்யும் வீரர்களுடைய மன உறுதியை மெயின்டைன் பண்ண அவர்களை ஊக்கப்படுத்தியதாகவும் ராணுவம் கூறியது. சீனார் கார்ப்ஸ் கமாண்டர் கேரான் செக்டார் குப்வாராவில் எல்ஓசியில் நிறுத்தப்பட்டுள்ள முன்னணி பிரிவுகளை நேற்று பார்வையிட்டது. எதிர் ஊடுருவல் கட்டம் மற்றும் பகுப்பாய்வு செய்ததை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட பதிவில் சீனார் கார்ப்ஸ் கூறியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.